Hello everyone, welcome to the channel Feathers. நான் உங்க சதீஷ் and welcome to the happy new year 2024. 2023 உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த வருடங்களும் பல கசப்பான அனுபவங்கள், பல இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வருடம் 2024 உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை விட இனிமையான அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கணும். நல்ல ஒரு வருடமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள், எங்களோட டீம் ஃபெதர்ஸ் சைடோட வாழ்த்துக்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்ம யதார்த்தமா இந்த வாழ்க்கையில பயணிக்கும் பொழுது சில விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு அந்த உள் வாங்கின விஷயத்த பிரகாரம் நீங்க செயல்பட்டா நீங்க நினைச்சது உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அது ஒரு சக்சஸா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, பேர் புகழா இருந்தாலும் சரி, சில விஷயங்களை நீங்க கரெக்டா கையாளுனீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைச்சது நடக்கும். அது என்னென்ன விஷயங்கள், அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஃபுல் டீடைல். ஸோ இந்த வருடத்தில் 2024 இயர்ல உங்களுக்கு நீங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு முக்கியமான ரொம்ப விலை மதிப்பு மிக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதுல ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட மென்டல் ஹெல்த், உங்களோட மனம் ஆரோக்கியமா இருக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்யணும். அந்த மன ஆரோக்கியத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி நீங்க விஷயங்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிறது உங்களுக்கு நடக்காது. 1. நம்பர் 2, பிசிக்கல் ஹெல்த், அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க செய்யணும். ஸோ இந்த ரெண்டு ப்ரீஷியஸான திங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதை நீங்க சேஃபா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா கிடைக்கும். ஸோ எதை எதிர்பார்த்து நாம இந்த வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம்? ஸோ இதை நான் ஓட்டமா பார்க்கல, இதை நான் ஒரு அனுபவமா தான் பார்க்குறேன். ஸோ இந்த வாழ்க்கையில நீங்க எந்த அனுபவத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஒன்று, வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ வெற்றி எது? நம்மளோட சக்சஸ் வந்து அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஆரம்பிச்சு நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல எதையாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும். ஒரு அத்லெட்டா இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கரா இருக்கலாம், ஒரு டான்ஸரா இருக்கலாம், ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அப்போ வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது, இல்லை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க பேர் புகழ் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோட இருக்கலாம். மூணாவது, நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோட கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட வச்சு இதெல்லாம் நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்கள் அதுக்கு உதவியா இருக்கும். பட் இதை தவிர்த்து இப்போ நிறைய பேர்த்தோட மைண்ட் செட்ல நான் ஏன் ஓடணும், நான் இந்த லைஃப்ல ஏன் வந்து எதையோ ஒன்று சேஸ் பண்ணணும், எதுக்கு இந்த ஓட்டம், அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் எதையும் பண்ணாம வெற்றியை நோக்கி பயணிக்காம என்னால இருக்க முடியாத இந்த உலகத்துல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட இந்த பாயிண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப எளிது. சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிற ஒரு பயணத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பல வழிகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியது வரும். பல நாள் தூக்கம் இல்லாம நீங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ நீங்க சக்சஸ் நோக்கி பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னாவே வலியை தாங்கிக்கூட சக்தி இருக்கணும், தூக்கம் இல்லாத நாட்களை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பா நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தா மட்டும்தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மையான கஷ்டமான விஷயம். எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் லைஃபை வந்து ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க சாதிக்கணும், எதையாவது வந்து நான் பெருசா சாதிக்கணுங்கிற ஒரு கேட்டகரியில இருந்தீங்கன்னா காலரை தூக்கிட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்க, நீங்க சூப்பர். லாஸ்ட் இயர், கடந்த வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க தெளிவா கவனிக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு கிடைத்த அனுபவத்தை வச்சுட்டு தான் நீங்க அடுத்த வருஷத்தை பெட்டரா உருவாக்க முடியும். ஸோ லாஸ்ட் இயர்ல உங்களோட மனம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருந்துச்சு, உங்களோட உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருந்துச்சுங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுவோம். உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க நல்ல உணவுகளை எடுத்துக்கணும், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். மைதா, பேக்கரி ஐட்டம்ஸ், அன்னெசரி அன்வான்ட் ஆயில் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ நல்ல உணவுகளை எடுத்தாவே உங்களோட உடல்
ஒரு 80-90% பெட்டரான அவுட்புட்டை கொடுக்கும். எஃபெக்டிவாக நீங்கள் நினச்சதை உங்களால் லைஃப்பில் செய்ய முடியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஓல்டேஜில் ஒரு 60s 50s இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை இம்மீடியட்டாக இந்த நாள்லேருந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா அதோட எஃபெக்ட், அதோட கான்சிக்வன்சஸ் குடிக்கிற ஸ்மோக் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம், எடுத்துக்கிறோம், நம்மளோட உடலை தெரிஞ்சே கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அதை எல்லாத்தையுமே நீங்கள் கம்மி பண்ணணும், இல்லை கண்டிப்பாக ஃபுல்லாகவே நிறுத்திடணும் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மூணாவது, உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல தூக்கம் தேவை. ஸோ நல்ல தூக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடாது, பயம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷயத்தில் உங்களோட தூக்கம் கெட்டு போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எந்த விஷயம் என்கிட்ட கேட்டிங்கன்னா, சாதிக்கணும் அப்படிங்கிற வெறினால. ஸோ சாதிக்கணுங்கிற வெறினால உங்களோட தூக்கம் குறைஞ்சிச்சுன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதை தவிர்த்து வேற எந்த காரணங்களாலும் உங்களோட தூக்கம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் தோல்வியை கண்டு ஓடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தத்தையும் ஒழுங்காக கையாளணும். அதுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் மன அழுத்தத்தை கையாளலைன்னா உங்களோட உடலில் பாதிப்பு ஏற்படும். ஸோ ரெண்டாவது முக்கியமான கேட்டகரி தான் நான் சொல்கிறது ப்ரீஷியஸான திங், மென்டல் ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த், ரெண்டாவது மென்டல் ஹெல்த். மனம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ நல்ல விஷயங்களை உங்களோட மைண்டில் ஏற்றிக்குங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ரொம்ப உண்மையாக நடந்துக்குங்க, நல்ல மக்கள் கூட நீங்கள் பழகுங்க. ஸோ உங்களை சுற்றி நல்ல விஷயங்களும் நீங்களும் நல்ல விஷயங்களை எப்போவுமே உங்களை சுற்றி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் எப்பொழுதும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு லைஃப்பில் கொடுக்கும். நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய கற்றுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்கில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரையோ வீட்டில் இருக்க மேலே காமிக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்ககிட்டையும் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வெளியே காமிச்சிங்கன்னா அல்டிமேட்டாக அந்த குழந்தைங்களும் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கற்றுக்காமல் போயிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன உங்கள் குழந்தைங்க முன்னாடி நடந்துக்கிறீங்களோ அதுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த குழந்தைங்களும் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட குழந்தைங்க கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்காதீங்க, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒழுங்காக ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு 2023 இருந்துச்சா, கடந்த வருஷத்தில் இருந்துச்சா அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். இந்த 2 விஷயத்த நான் ஏன் பெருசாக பார்க்குறேன்னா, இந்த 2 விஷயத்த ஒழுங்காக ஹேண்டில் பண்ணவங்க எல்லாருமே பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க. இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லணும் அப்படிங்கிறது விருப்பப்பட்டேன். ஸோ நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நம்மளை சுற்றி நல்ல ஆட்களை உருவாக்குவோம், அந்த நல்ல ஆட்கள் நல்ல உலகத்தை உருவாக்குவாங்கங்கிறத நம்புவோம். ஹாப்பி நியூ இயர், ஆல் தி பெஸ்ட்.